வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். இன்றைக்கி டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அதே சமயத்தில் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அப்படின்னே சொல்லிடுவேன். என்ன சார் அது அபூர்வமாக இருக்குது அப்படின்னா, ஒரே ஜாதக அமைப்பு அடுத்த நாளில் பிறந்த குழந்தைங்க. ஒரே ஜாதகம் தான், சந்திரன் மட்டும்தான் நகர்ந்துருக்கும். ஒரே லக்னம், ஒரே ராசி, மிச்ச எல்லா கிரகங்களும் ஒரே அமைப்பு, மிச்ச எல்லா கிரகத்திற்கும் சாரம் கொடுத்ததும் ஒரே அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் எல்லா ஜோதிடர்கள்கிட்டையும் வரது கிடையாது. இது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஜாதகங்களை நம்ம தேடி போகணும் சில சமயத்தில். ஆனால் அபூர்வமாக தான் நம்மக்கிட்ட வரும். ஏன்னா அது வந்து நமக்கு அது எப்போ நம்மளுடைய அறிவுக்கு எப்போ ஜோதிடம் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஜாதகத்தில் வேறுபாடை கண்டுபிடி பார்ப்போம், என்ன சூட்சமங்கள் இருக்குது கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரியான ஜாதகங்களை அனலைஸ் பண்ணும்பொழுது தான் உண்மை ஜோதிடம் என்ன அப்படின்றதை பிடிப்படும். சரி, இதை ரெண்டு விதமாக பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு 2-3 கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் திரியை தூண்டிவிடும் அளவுக்கு ஒரு 2-3 கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு முடிஞ்சால் பதில் கொடுங்க, இல்லைனா கூட ஓகே. ஓகே, ஸோ என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு பலன் சொல்லும் பொழுது ஒருவர் ஒரு விதமாக இருப்பதும் இன்னொரு விதமாக இருப்பதும். புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள். இந்த லக்ன முனை அந்த அடிப்படைக்கே போக வேண்டாம். பொதுவாக அந்த அடிப்படைக்கே போகணும். ஏன்னா லக்ன முனைன்னு வந்தாலே ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி வருது. அதனால் அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜாதகத்திற்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்னன்றத வேறுபாடுகளை தரப்போகிறேன். என்னுடைய முறையில் தரப்போகிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது, அடுத்த ஜாதகத்துக்கு என்னன்றதுக்கு உண்டான பலன்களை நீங்கள் கணித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கமெண்ட்டாக தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? கமெண்ட்டாக போடணுன்ற அவசியம் கிடையாது. கணித்து வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அது கரெக்டான்றதை செக் பண்ணிக்கங்க. பொதுவாக ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு இது இப்படி தான், அது அப்படி தான், இதனால தான் இது நடந்தது, இதனால தான் அது நடந்ததுன்னு பொதுவாக ஜோதிட ஆர்வலர்களே சொல்ல முடியும். ஆனால் ஜாதகத்தை கொடுத்த ஜாதகர் கையை கட்டிக்கிட்டு பலன் சொல்லுங்கன்னு ஒரு ஹிண்ட் கூட கொடுக்காம இருக்கும் பொழுது தான் அந்த ஜோதிடருடைய திறமை வெளிப்படும். இருக்கிறதுலே உண்மையான ஒரு விஷயம் இதுதான். டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமான விஷயம் இதுதான். சரி, ஜாதகத்துக்குள்ளே போயிடலாம். 12/6/2003 சாயந்தரம் 6:03 பெருந்துறையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் ஒரு பெண். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். அடுத்த நாள், த நெக்ஸ்ட் டே, 13/6/2003 சாயந்தரம் 5:31 ஒரே அமைப்பு தான். ஆனால் லக்னமும் சந்திரனும் மட்டும் மாறி இருக்கு. அதை மட்டும் வெளியில் போட்டுரு. லக்ன டிகிரியும் சந்திரனும். இந்த அதாவது முதல் ஜாதகருடைய லக்ன முனை 19 டிகிரியில் இருக்கு. இரண்டாவது ஜாதகருடைய லக்ன முனை 12 டிகிரியில் இருக்கு. மற்றும் சந்திரனும் 14 டிகிரியில் இருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா, முதல் ஜாதகத்தை விளக்க போறேன். அதுக்கப்புறம் இரண்டாவது ஜாதக அமைப்புகள் எப்படி வந்ததுன்றது. ஏன்னா இது வந்து இந்த முதல் ஜாதகன் இந்த ஜாதகருடைய முதல் ஜாதகருடைய அம்மா தான் வந்து ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து பலன் சொல்கிறதுக்கு கேட்குறாங்க. இந்த துறையில் தான்மா இருப்பாங்க உங்கள் பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அடுத்து இதுதான் நடக்க போகுது, இங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார்னு சொல்லிவிட்டு என்கிட்ட, சார் இதுக்கு அடுத்த நாள் பிறந்த குழந்தை ஒன்று இருக்குது, எனக்கு என் வீட்டு பக்கத்து வீடு தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அடுத்த நாள் இருக்குது, இந்த ஜாதகத்திற்கு உங்களால் பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன்,
ஃபுல்லாலாம் சொல்லலை, ஒரு 2-3 கூறுகள் எடுத்துக்காட்டுகள் சொன்ன உடனேயே அவங்க கடகடன்னு மிச்சத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சார் எப்படி சார் இப்படி சொன்னீங்க, கரெக்டாக இருக்குன்னு மிச்சத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு முதல் ஜாதகர் என்ன பொது பலனாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் கணிச்சு வச்சுக்கோங்க. பொது பலன் எந்த முறையில் வேணாலும் கணிச்சு வச்சுக்கோங்க. பாரம்பரிய முறையானாலும் சரி, சுபத்துவ பாபத்துவ முறையானாலும் சரி, கேபி சிஸ்டம் முறையானாலும் சரி, எதில் வேணாலும் கணிச்சு வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா எந்த முறையுமே தவறு, இந்த முறையில் பலன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிற ஆள் நான் இல்லை. சரி, 12/6/2003 லக்னம் விருச்சிக லக்னம், 19 டிகிரியில் லக்ன முனை இருக்குது. லக்ன முனைக்கு சாரம் கொடுத்த லக்ன முனை அதிபதியான சனி லக்னத்திற்கு 8இல், கேது மற்றும் சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். சந்திரன் நீச்சம், பரம நீச்சம், 0 டிகிரியில் உள்ள நுழைஞ்சிட்டார். பரம நீச்ச அமைப்புகள். கேதுவும் பார்த்தீங்கன்னா 4 டிகிரியில் இருக்கார். இந்த 4 டிகிரியோடு சேர்ந்த இந்த பௌர்ணமி சந்திரன், இந்த அந்த நேரத்தில் கிரகண அமைப்புகள். இங்கே பௌர்ணமி சந்திரன்னா மேலே ராகுவும் இருப்பார். ஸோ அப்போது புதன் 5 டிகிரி, சுக்கிரன் 9 டிகிரி, ராகு 4 டிகிரி, சூரியன் 27 டிகிரி. அப்போது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரனை பீடித்து, சூரியனை பீடித்து வெளியிலே வந்துட்டு அந்த இடத்தில் சனியை அஸ்தமனம் செஞ்சிருக்கார். சனி யாரு? 4ஆம் அதிபதி. லக்னம் ராசிக்கு 4ஆம் அதிபதியான சனியை அஸ்தமனம் செய்து இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னத்திற்கு 8இல் பாபத்துவ சனி. 9ஆம் இடத்தில் உச்ச குரு, வக்கரம் ஆகாமல் உச்ச குரு. முதல் ஜாதகத்தை தான் விளக்குறேன். இந்த சந்திரன் அமைப்புகளை பார்க்குறார். இந்த இடத்தில் குரு 20 டிகிரி இருக்க, சந்திரன் 0 டிகிரி இருக்க, கேது 4 டிகிரி இருக்க, ஒரு சில பேருக்கு, ஒரு சில முறையை கடைபிடிக்கும் நபர்களுக்கு இந்த குரு சந்திரனை பார்க்கவில்லை, 20 டிகிரி விலகி விட்டது அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி எடுக்க மாட்டேன். இந்த குரு அந்த பாவகத்தை பார்க்கிறார், அது போதுமான அளவு அப்படின்றத எடுத்துப்பேன். ஓகே. செவ்வாய் லக்னத்திற்கு 4ல் சம உச்ச வீட்டில் 4 டிகிரியில் இருக்கார். செவ்வாயோடைய சுயச்சாரத்தில் இருக்கார். சரி, இந்த ஜாதகர் என்ன படித்திருப்பார்? நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. நடந்தது சனி தசை. இந்த ஃபஸ்ட்டு ஜாதகத்துக்கு சனி தசையில் குரு புக்தி 2000, அதான் முடிய போகுது. சனி தசை 2026 ஜூன் மாதம் முடியுது. இந்த முடிகிற தருவாயில் சனி மொத்தமாக தசை நடத்தியிருக்கு. நான் சொன்ன அமைப்புகள், அம்மா நல்லா படிக்கிற குழந்தை, தனக்கு என்ன வேணும் அப்படின்ற துறையை தீர்மானமாக நிர்ணயம் செய்து 100% படிக்கிற குழந்தை, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை. ஆமாம் சார், ரொம்ப சரி, பிடிவாதமாக எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அம்மா செவ்வாயோடைய துறையில் தான் படிக்கிறா. ஆமாம் சார், என் பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டர், எம்பிபிஎஸ் படித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டாங்க. சரி, ஸோ அந்த பலன் வந்தது. எப்படி பலன்? அதுக்கப்புறம் அடுத்த அமைப்புகள் சொல்கிறேன். புதன் தசை ஆரம்பிக்க போது, சார் புதன் தசை எப்படி இருக்கும் அப்படின்னு அம்மா ஒரு செக் வைக்கிறாங்க. நான் சொன்னேன், புதன் தசையில் அம்மா இப்போ உங்களை விட்டு இருக்கிற இடத்த விட்டு உங்கள் பொண்ணு நகரப்போகுது, அதுவும் வடக்கே நகர்ந்து போகக்கூடிய அமைப்புகள். புதன் தசை மேற்படிப்புக்கு வடக்கே நகர்ந்து போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்மா, கவலைப்படாதீங்க, நல்லா படிக்கிற அமைப்பு அப்படின்னு. ஆமாம் சார், இப்போ ஏதோ சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கா, அங்கே தான் படிக்கணும்னு இருக்கா, நாங்களும் அங்கே சேர்க்க போகிறோம் அவளை மேற்படிப்புக்கு அப்படின்ட்டாங்க. பலன் கரெக்ட். இப்போது கேள்விகளை கடைசியாக வச்சுக்கிறேன். 2வது ஜாதகம். இப்போ முதல் ஜாதகத்துக்கு நான் என்ன பதில்ன்றதை சொல்லிட்டேன். அது ஏன் வந்தது அப்படின்றதை 2வது ஜாதகத்திற்கும் பதிலை சொல்லிவிட்டு வரேன். இல்லை வேண்டாம், நான் அது முதல் ஜாதகத்திலேயே சொல்லிடுறேன். என்னுடைய பலன் எடுக்கும் முறை நான் எப்படி எடுப்பேன், லக்னத்துக்கு மட்டும்தான் எடுப்பேனா? அப்படிலாம் கிடையாது. லக்னம், ராசி, சனி நின்ற வீடு,
இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுப்பேன். அந்த புக்தி நின்ற வீடு எல்லாத்துக்கும் எடுப்பேன். சனிக்கு லக்னத்திற்கு மாரகல், சனிக்கு மாரகல்னு எல்லா அமைப்புகளும் எடுப்பேன். இங்கே பாருங்கள், சூரியனிடம் சனி அஸ்தமனமாகி பாபத்துவமாக இருக்குன்னு ஒரு சில பேர் எடுப்பாங்க. மற்றும் 4ஆம் அதிபதி பாபத்துவமாகி 4ஆம் வீட்டில் முக்கால் பாவரான 6ஆம் அதிபதியான செவ்வாய் அமர பெற்றதால் ஒரு சில பேர் இந்த ஜாதகர் முதல் ஜாதகருக்கு சனி தசையில் படிப்பு வந்திருக்காது அப்படின்னு எடுப்பாங்க, பாபத்துவம். அண்ட் 2வது லக்ன அவயோக தசை 8இல் சனி பாபத்துவம் அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை, அந்த பலன் நடக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் பலன் வந்து அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னா சனி 7 டிகிரியில் இருக்குது. சனி யாரால் அஸ்தமனம் செய்யப்பட்டிருக்கார்? லக்னம் ராசிக்கு 10ஆம் அதிபதி. எல்லா விஷயத்துக்குமே ஆதிபத்தியம் மற்றும் காரகங்களை எடுங்கள். பாபத்துவம் சுபத்துவம்ன்றத கடைசியில் வைங்க, வேணும்னா வைங்க, நான் எடுக்கிறதே கிடையாது பாதி இடத்துல. ஸோ அப்போது சனி ஆதிபத்திய ரீதியில் 4ஆம் அதிபதி படிப்பை தர வேண்டும் என்ற ஆதிபத்தியம் அவருக்கு உண்டு. படிக்கிற காலத்தில் கெடுக்க போகிறாரா அப்படின்னா, ஏன் கெடுக்கலை அப்படின்னா லக்னாதிபதி அந்த இடத்துல உக்காந்துட்டுருக்கார். மற்றும் சனி நின்ற வீட்டுக்கு அவர் பாக்கியாதிபதி ஆறார். சனி நின்ற வீட்டுக்கு பாக்கியாதிபதி. சனிக்கு சாரம் கிடைத்தது யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகுவோடைய திருவாதிர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்க அந்த ராகுக்கு சனி நின்ற வீட்டுக்கு 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியோடைய தொடர்பு. 4ஆம் அதிபதி படிப்பு, தாய், தான் சுகம், இதெல்லாம் 4ஆம் வீடு. 5ஆம் வீடு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கா, 5ஆம் வீடு அதிர்ஷ்டம், எண்ணம், செயல், இதெல்லாம் சரிதா. அதுக்கப்புறம் 3ஆம் வீடு அப்படின்றது முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் வீடு. முயற்சி காரகனும் சூரியன் ஆயிட்டார். அப்போது இந்த ராகு சனி நின்ற சாரத்தை பெற்ற ராகு, இந்த ராகுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய கேந்திர கோணாதிபதியுடைய தொடர்பு 4 மற்றும் 5ஆம் அதிபதியோட முயற்சியோடைய தொடர்புன்றதுனாலையும் இந்த டிகிரி தான் நான் படித்தே தீருவேன்னு படித்தாங்க. சரி, ஏன் மருத்துவம்? லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால மருத்துவம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வது ஜாதகத்துக்கு தவறும். 2வது ஜாதகத்துக்கு தவறும். ஸோ அப்போது இங்கே ஏன் மருத்துவம்னா, சனியே ஒரு விதத்தில் மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான். டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்? செவ்வாயோடைய பார்வை இந்த ராகுக்கு. சாரம் கொடுத்த, நல்லா கவனிங்க, சாரம் கொடுத்த ராகுக்கு ஒரே டிகிரியில் செவ்வாய் பார்க்குறார். ராகு தான் பார்த்த கிரகங்கள், தான் வீடித்த கிரகங்களுடைய பலனை எடுத்து செய்வார்ன்ற அடிப்படையில் இந்த இடத்துல ராகுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்பு சனிக்கு கொடுத்து அந்த சார அடிப்படையில் மருத்துவம் வருது. ஏன் சனியும் ஒரு விதத்தில் மருத்துவ கிரகம் அப்படின்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலில் இருக்க வைக்கிறது சனி தான். ஃபிசியோதெரப்பிக்கு சனி தேவை, கைனகாலஜின்னு சொல்கிற அந்த அமைப்புக்கு சனி தேவை, கேஸ்ட்ரோ அந்த மாதிரியான அமைப்புக்கு குரு மற்றும் சனி தேவை. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட டென்டலு அந்த மாதிரியான அமைப்புக்கு சனி தேவை. இந்த மாதிரியான ஒரு சில சனியுடைய காரகங்கள் இன்னும் நிறைந்து பறந்து விரிந்து இருக்குது. எப்போ பாரு சனியை வந்து கேடி பையனு சித்தரிக்கக்கூடாது நம்ம, புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த அமைப்பு கிடைக்கப்பெற்றதுனால இந்த அமைப்பு. சரி, ஏன் பிடிவாதம்? ஒரு பிடிவாதம்னு அந்த குழந்தை இருக்குது. ஏன் பிடிவாதம்? 6 8ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு சனிக்கு 12ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில், ராசிக்கு 7ஆம் இடத்தில் 6 8ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்ற செவ்வாய் 6ஆம் அதிபதி மற்றும் புதன் வந்து 8ஆம் அதிபதி. லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 4ஆம் இடம் அடுத்த அமைப்புகள். ஸோ இந்த முதல் ஜாதகம் அப்படிப்பட்ட அமைப்புகளுக்குள்ளே வருது. நான் சொன்ன பலன் வந்து அவங்களுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தி போய் அடுத்த ஜாதகத்தை தராங்க. எது? 13/6. சார் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியுமா? போட்ட உடனே 12 டிகிரியில் லக்னம் உணவு வந்தது, சந்திரன் 14 டிகிரியில் இருக்கார். அப்படின்ன உடனே நான் சொன்ன முதல் அமைப்பே நடக்கிறதும் புதன் தசை.
புதன் தசை அப்படின்ன உடனேயே நடக்கிறதும் புதன் தசை 2023 முடிஞ்சிருக்கு அப்படின்ன உடனேயே அம்மா இந்த குழந்தையும் நல்லா படிக்கிற குழந்தை, இந்த 2 ஜாதகமே நல்லா படிக்கிற ஜாதகம், இந்த 2வது குழந்தையும் நல்லா படிக்கிற குழந்தை, ஆனால் இது எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லை. புதன் தசை லக்ன அவயோக தசைன்னு, லக்னத்துக்கும் ராசிக்கும் புதன் அவயோகர், அவயோக தசைன்னு சித்தரிக்கப்பட்டதுனாலையோ இல்லை ராகுவால் பீடிக்கப்பட்டதுனாலையோ இல்லை, அந்த புதன் புதன் தசை நடக்குது. அதனால் இந்த குழந்தை புதனுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்க, சாரம் கொடுத்தது சூரியனாகி அங்கேயே இருக்க, இந்த குழந்தை புதன் மற்றும் சூரியன் சார்ந்த துறைகளில் தாம்மா படிச்சிருக்குன்னு அந்த அம்மா சொன்ன பதில். பிகாம் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்ருக்குன்னாங்க. பிகாம் படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்ருக்கு. அதாவது ஒரு யோக தசையோ அவயோக தசையோ ஜோதிடர் என்ன படிக்கிறாங்க அல்லது எந்த தொழிலில் போகிறாங்கன்றதை சொல்லணும். இது உண்மை, இது அதுக்கு தான் நம்ம இருக்கோம். சொல்லிது யோக தசையோ அவயோக தசையோ நமக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதோ, நம்மளுடைய விதி என்ன, அந்த விதியை எடுத்து சொல்பவர் தான் ஜோதிடர். ஸோ ஆமாம்மா கரெக்டு சார். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் இந்த குழந்தையோடைய அம்மா இறந்துட்டாங்க, புதன் தசை சுக்கிர புக்தியில் இறந்துட்டாங்க. யார்? 2வது குழந்தை. புதன் தசை சுக்கிர புக்தியில் இறந்துட்டாங்க, அப்பாவும் சரியில்லை. இப்போது பாட்டியோடைய அரவணைப்புலையும் அதில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்படி சார் என் பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் ஜாதகம் ஒரே மாதிரி இருக்க, ஏன் சார் இந்த மாதிரி நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன். அம்மா அவங்கக்கிட்ட சொன்னது ஒரே பதில் தான். அம்மா சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது சனியாகி சஷ்டாஷ்டகமாக இருக்குமா, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு அப்படி இல்லை. இல்லை சார் இந்த மாதிரி இருந்தாலும் கிரகண அமைப்பு இருக்குன்னா நான் சொல்லம்மா, கிரகண அமைப்புன்றது தாயிடம் இருந்தும் தந்தையிடம் இருந்தும் பிரித்து அழைத்து செல்லும். எப்போனா குரு பார்க்கையில் ஒரு சுப கிரகம் தொடர்பில் இருக்கும் பொழுது பிரித்து அழைத்து செல்லுமா, வேற எதுவும் பங்கம் தராது. ஆனால் காரணம் இந்த குழந்தைக்கு காரணம் வேற. சொன்னால் புரியுமான்னு தெரியாது, வேற. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, சந்திரனுக்கு சனி சஷ்டாஷ்டகன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சரி சார், அப்போது புதன் தசை எனக்கும் எப்படின்னா, இல்லைம்மா உங்களுக்கு இருக்காது, உங்களுடைய புதன் தசை உங்கள் பொண்ணுக்கு வெளியில் அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு முடிச்சுட்டேன். சரி, ஏன் இப்போது சில கேள்விகள். சரி, நான் ஏன் அம்மா இறந்து போவாங்க, இறந்து போனதுக்கு காரணம் எப்படி சொன்னேன்றதையும் சொல்லிடுறேன். இதே தான் லக்னம் ராசிக்கு புதன் 8ஆம் அதிபதி தான், ஆனால் அவர் அவயோகர் தான். ஆனால் புதன் நின்ற வீட்டிற்கு புதனுக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்புகள் பாருங்க. புதன் நின்ற வீட்டிற்கு 4ஆம் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில் இருக்கார். நம்பர் 1. புதன் நின்ற வீட்டிற்கு 6ஆம் அதிபதியுடைய சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கார். நம்பர் 2. புதன் நின்ற வீட்டுக்கு 7ஆம் மற்றும் 12ஆம் அதிபதியான மாரகாதிபதியான செவ்வாயுடைய பார்வையில் ராகு இருக்கார். மற்றும் இந்த 4 கிரகங்களும் இருக்கு. இங்கே பார்வை விலகி போச்சுன்னு எடுக்காதீங்க. நான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பாவகத்திற்கு அந்த பார்வை இருந்தாலே எனக்கு போதும். ஸோ இந்த இடத்தில் புதன் நின்ற வீட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதன் நின்ற வீட்டுக்கு குரு 8ஆம் அதிபதி மாரகாதிபதி மறுமாரக வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். கிரகங்களை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். லக்னத்தை மட்டும் வச்சு கணிச்சிங்கன்னா பலன் வராது. காக்கா உக்கார பணமழம் உந்த மாதிரி ஒரு 3 ஜாதகம் 4 ஜாதகம் இந்த மாதிரி 2 ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னா 3 ஜாதகத்துக்கு தான் பதில் சொல்ல முடியும். இல்லை இந்த மாதிரி ஒரு 10 ஜாதகத்தை 2 ஜாதகமாக பேராக கொடுத்தாங்கன்னா ஒரு 2 ஜாதகம் இல்லை 3 ஜாதகத்துக்கு தான் பதில் சொல்ல முடியும். இப்படி எடுத்தால் தான் பலன் வரும். புதன் என்ற வீட்டுக்கு 8ஆம் அதிபதி மாரகாதிபதியான குரு மறுமாரகஸ்தானத்தில் இருக்க, 3ஆம் அதிபதி மாரகாதிபதியான சந்திரன் நேரடியாக புதனுடன் தொடர்பு கொள்கிறார். மாரகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு.
மாரகாதிபதி 6ஆம் அதிபதி விரையாதிபதியாகிய செவ்வாய் தொடர்பு. மற்றும் புதன் நின்ற வீட்டிற்கு 4ஆம் அதிபதி சூரியனாகி அவர் சனியிடம் சனியை அஸ்தமனம் செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. மற்றும் அஸ்தமனம் செய்யப்பட்ட அந்த சனி புதனுடைய நின்ற வீட்டுக்கு 3ஆம் இடத்தையும் செவ்வாய் உடைய பார்வையும் 4ஆம் வீட்டுக்கு வாங்கி இருக்கிறதுனால புதனுடைய 4ஆம் வீட்டுக்கு வாங்கி தாய் அமைப்புகள் பாதிப்பு. புரிஞ்சுக்கோங்க, தாய் அமைப்புகள் பாதிப்பு. ஒரு அவயோக தசை நடக்குது. இந்த அவயோக தசையில் உனக்கு நல்லா இல்லை, இது அவயோக தசை, உனக்கு எதுவும் சரி இருக்காதுன்னு ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடாது. அவயோக தசையில் என்ன சரியில்லைன்னு சொல்வது தான் ஜோதிடம். என்ன நடக்க போகுது அவயோக தசையில்னு சொல்வது தான் ஜோதிடம். எந்த பிரச்சனை அம்மாவா, இப்போது ஒரு புதன் தசை ஜாதகரை பாதிக்குதா, அம்மாவை பாதிக்குதா, அப்பாவை பாதிக்குதா, இல்லை சகோதரரை பாதிக்குதா, எப்படி எடுப்பீங்க? சும்மா செவ்வாய் அந்த இடத்துல செவ்வாய் ராகுவோடு இருந்தால் இந்த புதன் தசையில் சகோதரரை பாதிச்சிரும் அப்படின்னு எடுத்திங்கன்னா தவறாக முடியும். இல்லை, ஒவ்வொரு சமயம் வேறு வேறு கோட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்தந்த கிரகம், அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இடத்தில் இந்த அமைப்புகள் மற்றும் புதனுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி சூரியனிடம் அஸ்தமனமாயிட்டார். புதனுக்கு 9ஆம் அதிபதி, அதனால் தந்தையிடமும் இல்லை. எவ்வளவு இது இருக்குது பாருங்க. தந்தையிடமும் இல்லை, தந்தையும் சரியாக இல்லை. இந்த குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு தாய் தந்தை இருவரும் நன்றாக இருக்கிறார்கள். 2வது குழந்தைக்கு தாய் இல்லை, தந்தை சரியாக இல்லை. இது அமைப்பு. ஸோ இது சார அடிப்படையிலையும் தான் நின்ற வீட்டின் அடிப்படையிலையும் எப்படி பலன் வேறுபடுது, என்ன சரியில்லைன்றது. சரி, ரைட்டு, நமக்குள்ளேயே எழக்கூடிய ஒரு, அதாவது நம்மளே கன்வின்ஸ் பண்ணிப்போம் தெரியுமா? எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோன்னா, லக்னம் ராசிக்கு அவர் புதன் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி, கடுமையான கெடுபலனை கொடுக்குறவர், அப்படி தானே கன்வின்ஸ் பண்ணுவோம். இங்கே தான் 4ஆம் வீட்டில் செவ்வாய் உட்காந்துட்டு இருந்தார். புதன் தசையில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் அம்மாவை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் சனி, முதல் ஜாதகத்திற்கு சனி அவரும் அவயோகர் தான். எப்படி அவயோகர்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு சனி அவயோகர். ஏன் அவயோகர்ன்றது சொல்கிறோன்றது தெரியல அப்படின்னா, விருச்சிக லக்னத்திற்கு 3, 8ஆம் அதிபதிகள் அங்கே மாரகாதிபதிகளாக வருவார்கள். ஸ்திர வீட்டுக்கு 3, 8 மாரகர். 3ஆம் அதிபதி மறுமாரக ஸ்தானத்தில் இருக்கார். சூரியனிடம் அஸ்தமனமாயிருக்கார். அவர் நல்லதை செய்ய மாட்டார். ஆனால் இங்கே தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், சுபத்துவம்னு அதுலேயே இருக்காதீங்க. ஆதிபத்திய காரகங்கள் என்ன? இந்த சனி 4ஆம் அதிபதியாய் அவருடைய ஆதிபத்தியத்தை தந்தார். அவர் ஆதிபத்தியத்தை தந்தார். மற்றும் தான் நின்ற வீட்டுக்கும் பாக்கியாதிபதி ஆனதுனால பாக்கியத்தையும் தந்தார். படிப்பினால் ஒரு பாக்கியம் அமைப்புகளையும் தந்தார். மற்றும் என்ன படிக்கிறோம், எப்படி படிக்க போகிறோம், அதுக்கு உறுதுணையாக இருப்பது யாரு அப்படின்ற அடிப்படை, அடுத்த அடிப்படையினால இங்கே வரக்கூடிய அமைப்புகள் எவ்வளோ விஷயம் இருக்குது. சனி நின்ற வீட்டுக்கு நல்லா பாருங்கள், சனி நின்ற வீட்டுக்கு குரு 10ஆம் அதிபதி. சனி நின்ற வீட்டுக்கு குரு 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி கெடுப்பார் அந்த இடத்துல? குரு சனி தசையில் கெடுக்க மாட்டார். ஆனால் அதே புதன் தசையில் கெடுப்பார். வித்தியாசம். அதே குரு தான், 2, 5ஆம் அதிபதி தான். சனி தசையில் கெடுக்க மாட்டார், புதன் தசையில் வச்சு செய்வார். வித்தியாசங்கள் புரியுதுங்களா? இந்த வித்தியாசத்தை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் ஜோதிடம் கைக்கு ஏறும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக ஒரே நேரத்தில் பிறந்த ஜாதகங்களை கொடுத்தா எப்படின்றது புரிய வரும். ஏன்னா சார் அடிப்படை சின்ன வித்தியாசங்கள் தான். சரி, ஏன் அம்மா இறந்தாங்க? 2வது ஜாதகத்துக்கு இந்த இடத்துல நான் பலன் சொல்லிட்டேன். 4ஆம் வீட்டை பார்த்துட்டு 4ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கான்னு சொல்லிட்டேன். ஆனால் அதே சமயத்தில் சந்திரனை கவனிங்க. இங்கே தான் முதல் ஜாதகத்தில் சந்திரன் கேது மிக நெருக்கத்தில் இருக்க, குருவோடைய பார்வையும் இல்லாமல் இருக்க, சந்திரனுக்கு குருவோடைய, உங்களுடைய பாஷையில் சொல்கிறேன், குருவோடைய பார்வை இல்லைன்னு, குருவோடைய பார்வையும் இல்லாத இருக்க, கிரகண அமைப்பில் சந்திரன் இருக்க, கரெக்டாக நீச்சத்தில் 0 டிகிரியில் இருக்க, இந்த ஜாதகருக்கு தானே அம்மாவை கெடுத்துருக்கணும். நீச்சம் கேதுவோட சேர்ந்து போச்சு. ஆனால் 2வது ஜாதகத்துக்கு பாருங்கள்,
சந்திரன் 14 டிகிரியில் வந்துட்ட, நீச்சத்துலேருந்து 3 டிகிரி தான் நீச்சம், நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். அனுஷ நட்சத்திரத்தில் உக்காந்துட்டு சாரம் கொடுத்தது சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது மாரகாதிபதி மறுமாரக வீட்டில் இருக்கிறார். அப்போ சந்திரனுடைய அமைப்பு இந்த இடத்துல குருவோடைய அமைப்பு பார்வை என்னவாக பார்வை இருக்கும்? புதன் திசையில் மாரகாதிபதியோடைய தொடர்பு. புதன் திசையில் மாரகாதிபதி, ஒரு மாரகர் 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறுமாரக வீட்டில். அப்படியே பாருங்க, குரு வந்து 3-8க்கு அதிபதி, அந்த குரு வந்து 8ஆம் அதிபதி, 8க்கு 8ல் மறையிறார்னு எடுக்கக்கூடாது, தவறாக முடிச்சிடும். ஒரு மாரகர் மறுமாரக வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா தான் பலன் கரெக்டாக வரும். மறுமாரக வீட்டில் அமர்ந்திருந்து புதனுக்கு 3ஆம் இடத்தில் இருக்க இந்த குழந்தை என்ன படிக்கணும்னு நினச்சாலும் இந்த குரு முயற்சியில் தடையை கொடுத்துருப்பார். புரியுதுங்களா? தடையை கொடுப்பார். அந்த தடையை மேலோங்கி நிலைக்க வைப்பதற்கு இந்த மறுமாரகரான் சந்திரன் ஒரு மாரகாதிபதி மறுமாரகத்தில் தொடர்ந்து புதனுடன் தொடர்ந்து அம்மாவிடம் பிரச்சனை கொடுத்து அம்மாவை விலக்கி அம்மாவால் ஒரு இழப்பை கொடுத்து குழந்தை படிக்க முடியாமல் செஞ்சிருச்சு. நல்ல குழந்தை, நல்ல குழந்தை. ஜாதக பிரகாரம் இங்கே லக்னாதிபதியோடைய வலு எங்கே போச்சு, லக்னத்தோடைய வலு எங்கே போச்சு? சரி, ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்டு தான். அதனால்தான் பெருவாரியாக நான் எப்படி ஜோதிடம் பார்க்குறேன்ற அமைப்புகளை நான் விளக்கவில்லை. நான் வெறும் வந்து ஒரு திரியை தூண்டி விட்டு எடுத்து காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குது. ஒரு ஜாதகத்தை 10 செகண்டுக்குள்ளே கணிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் கணிக்க முடியாது. 10 செகண்டில் கணிக்க முடியாது. எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஏன்னா லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதியை பார்க்கணும், மற்றும் ராசியை பார்க்கணும், ராசி அதிபதியை பார்க்கணும், மற்றும் தசை நடத்தும் அமைப்பு பார்க்கணும், சார அமைப்புகளை பார்க்கணும்னு பல அமைப்புகள் இருக்குது. மாரகாதிபதிகள் எங்கே உட்கார்றார், பாதகாதிபதி எங்கே உட்கார்றார், எவ்வளோ அமைப்பு இருக்குது. இது எதையுமே பார்க்காம நம்ம எந்த முடிவுக்கும் சொல்ல முடியாது. இது உனக்கு நடக்கும்போ அது உனக்கு நடக்கும்போன்னு சொல்கிறது மிக தவறாக கொண்டு போய் முடியும். சரி, என்னுடைய கேள்வி ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். சரி, இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. இந்த மாதிரியான கண்டென்ட்டு தான் வெளியே போகணும். இந்த மாதிரியான எப்படி ஜாதகத்தை வேறுபடுத்தி பார்க்கறது, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்னன்றது தெரியணும். சும்மா இந்த ஜாதகருக்கு வந்து படிப்பு இப்படி வந்துருச்சு, அந்த இதுக்கு படிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காக்கா உக்கார பணம்பழம் உழுற கதை இங்கே கிடையாது, கிடையாது. சரி, என்னுடைய கேள்வி, ஒளி மைய புள்ளியின் அடிப்படையில் உச்ச குருவோடைய பார்வையில் 6 டிகிரி பார்வையில் இருக்கும் சந்திரன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒளி மைய புள்ளியின் அடிப்படையில் உச்ச குருவின் 6 டிகிரி பார்வையில் இருக்கும் இந்த சந்திரன் நீச்சத்திலிருந்தும் வெளியில் வந்துட்டார் என்ற அடிப்படையில் எப்படி தாயை இழக்க வைத்தார்? ஒரு அமைப்பு. இதுக்கு தயவு செய்து நீங்கள் என்ன பதில் போடுவீங்கன்றதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த பதில் கிடையாது. இங்கே அதிக சுபத்துவம் அப்படின்னு எடுத்துன்னு வருவீங்க. ஏற்கனவே பௌர்ணமிக்கு இங்கே 27 டிகிரியில் சூரியன் இருக்கு, இங்கே 14 டிகிரியில் இருக்கிற பௌர்ணமி சந்திரனுக்கு குருவோடைய உச்ச குருவோடைய பார்வை அதிக சுபத்துவம் அப்படின்னு எடுத்துன்னு வந்தால் கூட அந்த ஜாதகரை தான் பாதிக்கணும். ஜாதகரைத்தான் பாதிக்கணும். ஜாதகர் அம்மாவை பாதிக்கணுன்ற அவசியம், காரகத்தை பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆதிபத்தியில் அந்த இடத்துல ஜாதகத்தை தான் பாதிக்கணும். ஓகே, பட் இருந்தாலும் அந்த இடத்தில் அதிக சுபத்துவம் வராது. ஏன்னால் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து ஆதிபத்திய பலத்தையும் காரக பலத்தையும் இழந்து அவர் மீண்டும் அந்த இடத்துல நீச்சம் என்ற அடிப்படையிலிருந்து வெளியில் வரார். அதை தான் குரு பார்க்குறார். இது ஒன்று. ஏன்னா நீங்கள் சுக்கிரன் பார்க்குறான்னு இருப்பீங்க, சுக்கிரன் ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்கிறதுனால சுக்கிரனுடைய பார்வை அங்கே வராது, புதனுடைய பார்வையும் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கிரகண அமைப்பு வரும்பொழுதே சுபத்துவம் வராது. உள்ள கிரகண அமைப்பு வந்தாலே சுபத்துவம் வராது. ஓகே, இது ஒன்று. இப்போது முதல் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்காக ஒளிமைய புள்ளியில் கரெக்டாக இருக்குது. முதல் ஜாதகத்தை எடுங்க. இதை விட சந்திரன் அதுக்கு பலவீனம். கேதுவுடன் சேர்ந்து
அப்படியே 4 டிகிரியில் கேதுவுடன் சேர்ந்து குருவோடைய பார்வையில், இங்கே பார்வைன்னு எடுத்தாலும் சரி, பார்வை விலகிட்டார், சரி பார்வைன்னு எடுத்தா காப்பாற்றப்பட்டார், பார்வை விலகிடுச்சின்னு எடுத்தா முதல் அம்மாவுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருக்கணும். ஏன்னா நீச்சம் கேதுவுடன் சேர்ந்து இருக்கார், கடுமையான கிரகண தோஷ அமைப்பில் இருக்கார், அம்மாவுக்கு கடுமையான பிரச்சனையை கொடுத்துருக்கணும், தரலை. ஏன்? வித்தியாசங்கள் புரியுதுங்களா? நான் கேட்குற கேள்வியோடைய வித்தியாசம் புரியுதுங்க. எனக்கு நீங்கள் பதில் போடணுன்ற அவசியம் கிடையாது, உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கங்க. ஜோதிடம் உண்மையிலேயே என்னுடைய நான் ஏன் குருஜியோடைய ஸ்டைலில் ஏதாவது ஏன் அவரை சும்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் வந்து, உங்கள் பாணியில் நீங்கள் போங்க, அவரை ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. தொடர்ந்து அவரும் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கார். எனக்கு என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. உண்மை என்னென்னா, நாம் போடும் பொழுது நீங்கள் அதை நோண்டி போடுற மாதிரி, இது இப்படி தான், நீ வேஸ்ட்டு, நீ அது அப்படி தான், இது அப்படின்னு நீங்கள் போடாமல் இருந்தால் நான் ஏன் போட போகிறேன்? நான் ஏன் குத்தி சொல்ல போகிறது கிடையாது. நான் போடும்பொழுது இது அப்படி கிடையாது, இது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் அந்த சுபத்துவ பாபத்துவத்தை உள்ளே எடுத்துன்னு வரும்பொழுது சர்வ நிச்சயமாக உண்மையான ஜோதிடத்தை நான் கொண்டு முன்னாடி வைப்பேன். இதுதான் உண்மை, இதுதான் பாரம்பரிய முறை. உண்மையை சொல்கிறேன், இதுதான் பாரம்பரிய முறை. ஸோ அந்த சுபத்துவ பாபத்து நான் நீங்கள் சுபத்துவ பாபத்துவத்தை உள்ளே கொண்டு நீங்கள் அந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லாமல் இருங்க, நானும் சொல்ல மாட்டேன். என்னுடைய முறையை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை சொல்ல நான் அதை டிஃபெண்ட் பண்ணியே தீருவேன், வேறு வழி கிடையாது. ஐ ஹாவ் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். ஏன் அதை அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னு மற்றும் உங்களுடைய திரியை தூண்டி விடுறேன். முடிந்தால் எரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவு தெரிய தூண்டி விடுறேன். முடிந்தால் நான் சொல்கிற விதி தப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு 100 ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். சாரத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னால் இந்த அமைப்பில் ஏன் நடந்தது? சரி, ரைட்டு. அடுத்தது, இங்கே புதன் கடுமையான அவயோகர் அப்படின்னு அடுத்தது 2வது சொல்லுவாங்க. 2வது கேள்வி, புதன் அவயோகர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. புதன் அவயோகர், அவயோக தசையில் அவங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இல்லாமல் டீவியேட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது உலக நம்பர் 2ஆம் நம்பர் உருட்டு. ஒரு மனுஷனுக்கு என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணுன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அது யோக தசை அவயோக தசை தீர்மானிக்க போகிறது கிடையாது. அவயோக தசை வந்தாலும் சரி, யோக தசை வந்தாலும் சரி, அதில் தானே போயாகணும், வேறு வழி இல்லைல்ல. இப்போது சரி, அவயோக திசைனா இந்த முதல் ஜாதகத்துக்கு சனியும் அவயோகர் தான். முதல் ஜாதகத்துக்கு சனியும் அவயோகர் தான். சூரியனிடம் அஸ்தமனமாகி பாபத்துவமாகி லக்னத்துக்கு 8இல் மாரகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கடுமையான அவயோகர் எப்படி எம்பிபிஎஸ் படிக்க வச்சார்ன்ற அடுத்த கேள்வியை உங்ககிட்ட கேட்பேன். நான் விட கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கேட்பேன். இங்கே தான் ஆதிபத்தியம் காரகம் செயல்படுது, புரிஞ்சுக்கங்க. மற்றும் லக்னத்திற்கு மட்டும் வச்சு எடுத்தால் சரியாக வராது. நிறைய அடிப்படைகள் அந்தந்த தசாநாதன் வீடு, தசாநாதனுக்கு கிடைக்கப்பட்ட வலு, தசாநாதனுடைய அமைப்பு. இங்கே தசாநாதன் படுவீக்கு சனி, 10 ராகு சாரம் வேறு. நீங்கள் சாரத்தை எடுக்காதவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துல சனி படுவீக்கு. 8இல் புதனுடைய வீட்டில் 8ஆம் அதிபதியின் வீட்டில் சனி அமர்ந்து ஆயுள் காரகனாகிய சனி சூரியனிடம் அஸ்தமனமாகி லைஃப்பை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் லக்னம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சனி தசையில் பாவம் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்துக்கு சனி தசையில் பெரிய அடிபட்டுருச்சு அப்படின்னா 8இல் அமர்ந்த சனி அப்படின்னு ஒரு வார்த்தையை போய் ஒரு உருட்டை கொண்டு உள்ள விட்டுருவீங்க. அமர்ந்து பாபத்துவமாக இருக்கிற சனி அப்படின்னு உருட்டை கொண்டு விட்டுட்டு லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்ததுனால தாங்கிக்கிட்டு போனாங்கன்னு ஒரு உருட்டை விடுவீங்க. கிடையாது. லக்னமும் லக்னாதிபதியும் தசாநாதனுக்கு கீழே. தசாநாதன் 1000 கோடி ரூபாயை கொடுத்தோன்னா லக்னம் லக்னாதிபதி எவ்வளவு தாங்கி பிடிக்கிறாங்கன்றதை பொறுத்து 1000 கோடியை வச்சுக்க போகிறாங்களா, இல்லைனா 600 கோடியை ஓட்ட கையில் விட்டுட்டு மிச்சம் 400 கோடியை வச்சுக்க போகிறாங்களான்றது தான் லக்னம் லக்னாதிபதியுடைய வலு. 1000 கோடியும் தாங்கிட்டுனா லக்ன வலு, 1000 கோடியில் 500 கோடியை கொடுத்துனா லக்னாதிபதி வலு. இந்த குழந்தைக்கு லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாகத்தான் சம உச்ச வீட்டில் செவ்வாய் கேந்திர பலத்துடன் இருக்கார். லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில், அதாவது 9ஆம் அதிபதி லக்ன கேந்திரம் ஏறி
9ஆம் வீட்டில் உச்ச குரு இருக்கிறது சூப்பர். ஆனால் இந்த இடத்துல தான் அந்தணன் தனித்து நிற்கக்கூடிய அமைப்பு, மாரகத்தை அமைப்பை கொடுக்கக்கூடியது. 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிற அமைப்பு. இந்த முதல் குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் நல்லா இருக்காங்க. அப்போ சனி தசை என்ன தான் கெடுத்தது முதல் குழந்தைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா மூலமாக ஒரு சில கடனை கொடுத்துருக்கோம், இல்லை காசு விரயத்தை கொடுத்துருக்கோம். இதுதான் அமைப்பு. ஸோ நான் 2 கேள்வி கேட்டிருக்கேன். ஒளிமைய புள்ளியில் ஏன் சந்திரன் கெடுறார், ஏன் இங்கே உச்சகுருவோடைய பார்வையில் இருந்து ஏன் கெட்டு போனார், ஏன் அம்மாவை பிரித்தார், ஏன் அம்மாவை கொண்டு போனார். உடனே ஒரு சில பேருடைய பதில், அது அம்மாவுடைய ஜாதகம். அப்படி தான் வருவோம். பலன் நமக்கு தெரியலன்னா அப்படித்தான் வருவோம். என்ன நடக்குது, அம்மாவை பிரித்தார், அம்மாவிடம் ப்ராப்ளம். இது இந்த 2வது ஜாதகத்துக்கு கடுமையான தோஷம். அம்மாவுடைய அமைப்பு தோஷ அமைப்புகள், கடுமையான அமைப்புகள், பெரிய கண்ட அமைப்புகள் அது. அதனால் அம்மாவுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுனால கொண்டு போயிடுச்சு. முதல் ஜாதகத்துக்கு அப்படி இல்லை. சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவன் குரு அவனே பார்க்குறான். அமைப்புகள் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஜோதிடத்தை ஒரு பொது கண்ணோட்டத்தோடு பாருங்கள். இதுதான் நான் கேட்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள். கண்ணோட்டத்தோடு பாருங்கள். ஏன்னா எப்போ பாரு நம்ம ஒரே மாதிரி பார்க்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன அந்த கிரகம் அப்படியே செஞ்சுருமா? அப்படிலாம் செய்யாது, அப்படிலாம் செய்யவே செய்யாது. ஏன் புதன் திசையில் அம்மாவை கொண்டு போச்சு, அப்பா சரியில்லை, ஏன் படிப்பை கெடுத்தது அப்படின்னா அதை நீங்கள் சொல்லணும். சரி, எதுவுமே சொல்லாமல் ஜாதகர் இந்த 2வது ஜாதகர் கொடுத்துருந்தாருன்னா புதன் திசையில் நல்லா இல்லை, சுத்தமாக வாழ்க்கை வேஸ்ட்டு அப்படின்னு. இது ஒரு பெண் குழந்தைன்றதுனால 2023 வரைக்கும் நடந்ததுனால அந்த பெண்ணோடைய மேலே லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அசிங்கமாக 7ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை தூண்டியிருக்கும். அதனால் இந்த குழந்தை டீவியேட் ஆகி போயிருக்கும், படிப்பில் நாட்டம் இல்லாமல் கண்டதை கெட்டதை செஞ்சுருக்கும்னு அசிங்கமான வார்த்தைகளை விடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. அந்த புதன் அது அங்கே தராது. புதன் திசையில் வேற மாதிரி செய்யும். இந்த திசையில் ஏன் அம்மாவை கொண்டு போச்சுன்றது தான் இங்கே அமைப்புகள். இங்கேயும் இதே 2வது ஜாதகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது ஜாதகத்திற்கும் இந்த இடத்துல அதே புதன் திசை நடக்க போகுது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே சந்திரன் 0 டிகிரியில் குருவோடைய பார்வை, அதே மாரகாதிபதி மறுமாரகம் ஏந்தி, அதே குருவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி அடுத்த அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் ஐஷன் போகுது. காலம் மாறுது, இருக்கிற இடத்துலேருந்து ஐஷன் போகுது. இந்த இடத்தில் சந்திரன் செயல்படாமல் இருக்கால் கெட்டவன் கெட்டிடில். இந்த இடத்துல இந்த புதனுக்கு இவன் கெட்டவன், சந்திரன் கெட்டிடில், கேதுவோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான், அவனால் செயல்பட முடியாது. இவன் கெட்டவன் கெடலை, நல்லா வச்சு செஞ்சான். வித்தியாசம் புரியுதுங்களா? புதன் தசைக்கு பலன் சொல்கிறேன். இந்த புதன் தசையில் இந்த அம்மாவுக்கு பிரச்சனை கிடையாது, குழந்தை தனியாக போயிடும். ஆனால் 2வது குழந்தைக்கு புதன் தசையில் பிரச்சனை. இதுதான் விட. ஸோ ஏகப்பட்ட அடுத்த அமைப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ஜோதிடத்தை ஒரே ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.